தற்போதைய முக்கிய செய்தி. சென்னையில் மீண்டும் காத்தாடி மோகம். சென்னை காசிமேடு பகுதியில் காத்தாடியின் நூல் கழுத்தை அறுத்து விடுமோ என வாகன ஓட்டிகள் அச்சம். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். சென்னையில் அந்த காற்றாடி மோகம், அதனால் ஏற்படும் விபரீதங்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், உங்கள் நிலவரத்தை எதிர்பார்க்கிறோம். சுப்பிரமணியன். வணக்கம். சென்னையில் மீண்டும் மாஞ்சாநூல் காத்தாடி பறக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பல நாட்களாக மாஞ்சாநூல் காத்தாடி தொல்லை இல்லாமல் வாகன ஓட்டிகள் நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் மீண்டும் இந்த மாஞ்சாநூல் காத்தாடி தொல்லை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக வட சென்னையில் இது அதிக அளவில் பறந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் 2 சம்பவங்கள் நேற்று நிகழ்ந்திருந்தது. வியாசர்பாடி மேம்பாலத்தில் 2.5 வயது குழந்தை கழுத்தில் மாஞ்சாநூல் அறுத்த சம்பவம் நிகழ்ந்தது. அதே போல ராயபுரத்தை சேர்ந்த ஒருவர் வியாசர்பாடி மேம்பாலத்தில் சென்ற போது அவருக்கும் மாஞ்சாநூல் அறுத்து காயம் என்பது ஏற்பட்டது. தற்போது காசிமேடு பகுதியில் மீண்டும் மாஞ்சாநூல் பறக்கக்கூடிய காட்சிகளாக தென்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியை செய்யாமல் இது போன்ற செயலில் ஈடுபடுவதால் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாக மாஞ்சாநூல் அறுக்கப்பட்ட சம்பவங்களில் இறப்பு சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கிறது. பெரம்பூர் மேம்பாலத்தில் இதே போல சிறுவன் ஒருவன் மாஞ்சாநூல் அறுத்து இறந்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. அப்போது காவல்துறையினர் மாஞ்சாநூல் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் உள்பட மாஞ்சாநூல் பட்டம் பறக்க விடக்கூடிய வீடுகளிலும் சோதனை நடத்தி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள், கைது நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனால் தற்போது மீண்டும் இது தலை தூக்கி இருக்கிறது. காவல்துறையினர் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாகன ஓட்டிகள் முன்வைக்கிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.